பணமுனின் கரணம் பிரபத்யே வித்வஸ்தா கேகவல்மஷா பக்தாபயாதோகம் யாமுனேயம் நமாமிகம் யத்வதாம் தோரு சத்யான வித்வஸ்தா கேகவல்மஷா பக்தாபயாதோகம் யாமுனேயம் நமாமிகம். தஸ்மாதோமித்யுதாஸ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாः பிரவர்த்தन्ते விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். தஸ்மாதோமித்யுதாஸ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாः பிரவர்த்தन्ते விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். இதோடு உள்ள ஸ்லோகங்களால இந்த யஜ்ஞம் தானம் தபஸ்திகள்ல சாத்விக ராஜச தாமச பேதங்கள்லாம் சாட்சி. அதுக்கு பிறகு நல்லா வேத விதான உத்தமான வேதங்களால நிரூபிக்கப்பட்டதான யஜ்ஞதான தபக்கிரியைகளுடைய லட்சணம் ஓம் தது ததுன்னு சொல்லக்கூடியதான இந்த 3 சப்தங்களும் இந்த 3 வார்த்தைகளும் வைதிக கர்மாக்குடைய லட்சணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுல முதல்ல உள்ளது பிரணவம் ஓம். அந்த பிரணவம் ஓம்காரமானது அதுதான் வைதிக கர்மாக்குடைய பிரதம லட்சணம். அதுக்கப்புறம் தப்பு அந்த முதல் லட்சணமாகிற ஓம் அப்படிங்கிறதுடைய அந்த அதனுடைய தாற்பயத்தை அது எதனால வருது, அதனுடைய தாற்பயம் என்னன்னு பாதிக்கிறார். இதுக்கு பாக்கிதான் அவதாரிக விஜயாந்த ஸ்லோகத்துக்கு பிரயாணம் ஓம் தது சது இது சப்தான அன்வய பிரகாரா வர்ணியதே. அன்வய பிரகாரா கர்ம சம்பந்த பிரகாரா வர்ணியதே. அன்வயம்னு சம்பந்தம். யஜ்ஞதான தபக்கிரியைகளோட வேதோக்தமான வேதவிதான உத்தமான யஜ்ஞதான தபக்கிரியைகளோட ஓம் தது சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த 3 சப்தங்களுக்கு கூடியதான அன்வயம் சம்பந்த பிரகாரமானது வர்ணியத்தை விவரித்து சொல்லப்படுகிறது. அதுல பிரதமம் ஓம் சப்த அன்வய பிரகாரமாக அதுல முதல்ல ஓம் அப்படிங்கிறதான பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்தினுடையதான சப்த அன்வய பிரகாரம் அந்த ஓம்ங்கிற சப்தமானது வைதிக கிரியைகளோட என்ன பிரகாரமாக அன்வயிக்கிறது என்று முதல்ல சொல்லப்படுது. ஆனா தஸ்மாது ஓமிக்குதான தஸ்மாது அப்படின்னா அதனால் எதனால்னா இதுக்கு முன்சோதத்தை சொன்ன காரணத்தான் ஓம் பத்து சத்துன்னு சொல்லக்கூடிய 3 சப்தங்களும் பிரம்மவாதிகளான சைவர்ணிகர்களுடையதானே இல்லையா பிராமணர்களுடையதான எங்கேதான தபக்கிரியைகளுக்கு இது 3 லட்சணமாக உள்ளது என்று சொல்லப்பட்ட தஸ்மாது அந்த காரணத்தாலே பிரம்மவாதினாம்னாக்க இங்க பிரம்ம சப்தத்துக்கு வேதம் அர்த்தம் இல்லையா. வேதவாதினா வேதவாதிகள் அப்படின்னாக்க இல்லையா வேதத்தை அத்தியனம் பண்ணி அனவரதும் இல்லையா வேதத்தை அபியாசம் பண்ணக்கூடிய வேதவாதிகள். அப்படிப்பட்ட வேதவாதிகள் யாருன்னு கேட்டா திரைவர்ணிகள் பிராமண சத்திய வைக்கியதான திரைவர்ணிகள். அந்த திரைவர்ணிகளுடைய யஜ்ஞதான தபக்கிரியாக விதானோக்தா யஜ்ஞ தான தபக்கிரியாக யஜ்ஞம் தானம் தபஸ் போன்றதான கிரியா விசேஷங்கள் விதானோக்தாக அப்படின்னாங்க வேத விதானோக்தாக விதானம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வேதத்தால முதல்ல அந்த கர்மா விதிக்கப்படணும் இல்லையா. அந்த கர்மாவுடைய விதிக்கு உற்பத்தி விதி அப்படின்னு பேரு. அந்த கர்மாவை இந்த பிரகாரம் செய்யணுங்கிறது நியம விதியும் பேரு. இந்த உற்பத்தி விதியை நியம விதியை சேர்ந்தா அதுக்கு விதானம் அப்படின்னு பேரு. முதல்ல அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படிங்கிறது உற்பத்தி விதியும் பேரு. இந்த வாக்கியமானது அக்னிஹோத்திரம் கர்மாவை விதிக்கிறது. அக்னிஹோத்திரம் என்கிற கர்மாவை விதித்த பிறகு அந்த அக்னிஹோத்திரம் கடம் கர்த்தவியம் அப்படின்னாக்க அதையும் வேதம் தான் விதிக்கணும். அக்னிஹோத்திரம் கர்த்தவியம் வேதம் வச்சுதான் அதாவது சரி அக்னிஹோத்திரம் நம்ம இஷ்டப்படி ஆளுகளுக்கு பண்ணலாம் பண்ணக்கூடாது. அந்த அக்னிஹோத்திரத்தையும் முதல்ல அக்னிஹோத்திரங்கிற கர்மாவை அனுஷ்டானத்தை வேதம் விதிக்கணும். அப்புறம் அனுஷ்டான பிரகாரத்தை வேதம் விதிக்கணும். ஏன் அக்னிஹோத்திரம் ஜோதி தக்க
தத்னா ஜுஹோதி அப்படின்னு தபி திரவியத்திற்கு அதுல ஒரு கண்டத்தை கொண்டு பண்ணக்கூடாது, தபி திரவியத்தால பண்ணணும். அதுக்கப்புறம் சூர்யா அக்னயே ஸ்வாஹா பிரஜாபதயே ஸ்வாஹா இது சாயம் ஜுஹோதி, சூர்யாய ஸ்வாஹா பிரஜாபதயே ஸ்வாஹா இது பிராதம் ஜுஹோதி அப்படின்னு சாயம் அக்னிஹோத்திர மந்திரங்கள் இருக்கு. திரவியத்தை விதிச்சு மந்திரத்தை விதிச்சு தேவதைகளை விதிச்சு இந்த பிரகாரமா முதல்ல அக்னிஹோத்திர ஜுஹோதிங்கிறது அக்னிஹோத்திரத்தினுடைய அனுசார மாத்திரத்தை விதிக்கிறது. இது அக்னிஹோத்திர அனுசார பிரகாரத்தை விதிக்கிறது. முதல் சலத்துக்கு உற்பத்தி விதியும் பேரு, இரண்டாவது சலத்துக்கு நியம விதியும் பேரு. இவைகள் ரெண்டு சேர்த்தால் இதுக்கு பேர் விதானம். ஒரு குறிப்பிட்ட கர்மா அனுஷ்டிக்க வேண்டும் என்று வேதம் விதித்து அதை அனுஷ்டிக்க வேண்டிய பிரகாரத்தையும் வேதம் விதிக்கிறது இல்லையா, இது ரெண்டையும் சேர்ந்தாக்க விதானம் பேரு. வேத விதானோக்தாக வேதத்துல விதிக்கப்பட்டபடியான அனுஷ்டானத்தையும் வேதத்துல விதிக்கப்பட்ட பிரகாரத்தையும் அப்படி கொண்டவைகளான வேத விதானோக்தாக யஜ்ஞதான தபக்கிரியாக. அந்த யஜ்ஞதான தபக்கிரியாக ஓ ஆதவ் ஓமி சுதாசிச்சு ஆதா ஓமி சுதாசித்தியன் ஆதவ் ஓமி ஆதவ தொடக்கத்திலே ஓமி சுதாசித்திய சபதம் சர்வதா பிரவர்த்தனத்தை பிரவர்த்திக்கின்றன. வேத விதானோக்தமான யஜ்ஞதான தபக்கிரியர்கள் எல்லாம் முதல்ல ஓம் என்று சொல்லுதான் தொடங்கப்படும். ஓம் என்று சொல்லப்படுவது சாஸ்திரம் ஜானம், ஹரி ஓம் என்று சொல்லப்படுவது சித்தாச்சாரம். இதான் எல்லா கர்மாக்களுடைய தொடக்கமும். யஜ்ஞதான தபக்கிரியைகள் வேத விதானோக்தமான கர்மாக்களுடைய தொடக்கமும் ஹரி ஓம் அப்படின்னோ இல்ல ஓம் என்று சொல்லியோ இல்ல தொடங்கப்படும். இது தொடர்பு. அதுல வேதாந்திய ஓடி சிதாசிருத்தியே ஆரம்பிச்சு வேதத்தினுடையதான அத்தியனமோ வேதத்தினுடையதான அபியாசமோ வேத வேலைகள் எல்லாம் எப்பவுமே ஓம் என்று தொடங்கிதான் வேத சந்தோஷம் ஆரம்பிக்கும் போது ஹரி ஓம் விஷயத்வான்னு ஆரம்பிக்கிறோம். அதாவது வேதத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சாலும் ஓம்னு சொல்லிதான் அல்லது ஹரி ஓம்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அது மாதிரி வேதத்தை எங்கெங்கெல்லாம் வேதமானது படிக்கப்படுகிறதோ அந்த வேதமானது பிரணவத்தில் தொடங்கிதான் அந்த வேதத்தினுடைய பఠனம் ஆரம்பிக்கப்படும். அது கிரகணாத்தியாயமா இருந்தாலும் சரிதான், அது ஜபாத்தியமா இருந்தாலும் சரிதான், அது பாராயணாதிகளா இருந்தாலும் சரிதான், எல்லாமே எங்கெங்கெல்லாம் வேதம் ஆரம்பிக்கப்படுகிறதோ வேதம் பிரணவத்தை உதாசனித்துதான் பிரணவ உதாசன பூர்வமாகத்தான் அது வேதாக ஓமி உதாசிருத்திய ஆரம்பிச்சு. ஏவம் வேதான வைதிகான இப்ப வேதத்துக்கு என்ன நியாயமோ அதான் வைதிகமான கர்மாக்களுக்கு நியாயம். ஏன்னா வைதிக கர்மாக்கள் எல்லாம் வேதத்தால நிரூபிக்கிறது. அதனால வேதத்துக்கு என்ன லட்சணமோ அதுதான் வைதிக கர்மாக்களுக்கு லட்சணம். வேதமானது ஓம் என்கிற சப்தத்தை உதாசரித்து வேதம் தொடங்கப்படுவதனால் வைதிகமான கர்மாக்களும் கூட ஓமிதி இந்த சப்தாந்தயாக வந்துட்டாங்க. ஓமிதி சப்தாந்தித வேத தாரணாது சதந்தித யஜ்ஞாதி கர்மனான்ட்டு பிராமண சப்த நிர்திஷ்டானா தைவதீகானாம் அப்படி ஓமிதி சப்தாது அன்மையோ கர்மிதா. இப்ப வேதமானது பிரணவத்தை பிரணவத்தை கொண்டு கிரகண தாரணங்கள் வேதத்தை எப்படி கிரகிக்கிறார்? பிரணவ பூர்வமாகத்தான் கிரகிக்கிறார். கிரகித்த வேதத்தை தரிக்கிறான், பிரணவ பூர்வமாகத்தான் தரிக்கிறான். வேதத்தை தரிக்கிறது நித்தியம் பிரம்மைக்கியம் பண்றதுதான் வேதத்தை தரிக்கிறது. பிரம்மைக்கியமே அதுக்காக தான் ஏற்பட்டது. இப்ப வேற வீரமனாக வந்து பிரம்மைக்கியம் பண்றதுன்னு சொல்லியோ இல்ல ஒரு 10 காயத்ரியோ பண்ணி அந்த கர்மா விட்டு போகாதுன்னு வச்சிருக்கேன். பிரம்ம யஜ்யம் எதுக்கு? பிரம்ம யஜ்யத்தை தினம் ஒரு பிரச்சனை வேதத்தை நிச்சயம் சொல்லணும்.
ஒரு வருஷம் பிரம்மயஜம் பண்ண வேதாத்தியனம் பண்ணி 1% பிரம்மயஜத்துக்கு நிச்சய சமாதானம் இருக்கானே அவனுக்கு வேத விற்பத்தி, அதாவது வேதமானது மறந்து போகும் அப்படின்னு சாப்பிட்டு. அதாவது சுவாத்தியாயோ அத்தியனவியா அப்படிங்கிற அத்தியன விதி வாக்கியம் முதல்ல கிரகணாத்தியாயம் அப்படின்னாக்க ஒரு ஆச்சாரிய நிலத்தை மற்ற சொல்லி வேதத்தை கிரகிக்கிறது இல்லையா, வேதத்துடைய அதுக்கு சட்ட சொல்லி அதுக்கு பிரிவு சொல்லி உரு சொல்லி கிரகிக்கிறதுக்கு வேறு அது கிரகணாத்தியாயம். கிரகணாத்தியனம் பண்ணின பிறகு யாவஜீவம் அந்த வேதத்தை பிரதிஜனம் இல்லையா பிரச்சனை கிரமேன அந்த வேதத்தை அத்தியாசம் பண்ணிட்டு அதுக்கு கிரகணம், அதுக்கு தாரணம்னு கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊகோபாதச்ச அட்டவிஜானம் சத்வஜானச்ச பிரக்ரியாகான்னு சொல்லி இதுல எடுத்துருக்க பாரு மூலமந்திராதிகாரத்துக்கு. அதனால முதல்ல கிரகணம், அடுத்தது தாரணம். வேதத்துடைய கிரகணமானது ஓம் உதாகிருத்திய கிரகணம், அப்புறம் ஓம் உதாகிருத்திய வேதத்துடைய தாரணம். வேதத்துடைய கிரகண தாரணங்கள் எல்லாம் ஓம் என்கிறதான தனது உதாரண பூர்வமாக இருக்கிற காரணத்தாலே அந்த வேதத்தை கொண்டு அனுஷ்டிக்கப்படுகிறதான யஜ்ஞாதி கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களும் அவர்களும் ஓம் என்கிறதான பிரணவத்தை முன்னிட்டுக் கொண்டு அதனால அந்த இது ரெண்டுக்கும் வேதத்துக்கும் வைதிக கர்மாக்களுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பிராமணர்களான பிரைவர்ணிகர்கள் இருக்காளே இல்லையா அவர்களும் கூட இல்லையா பிரணவ சப்த உதாரண பூர்வமேவ இல்லையா அவர்களை குறித்து. ஆக வேதங்கள், வேதோக்த கர்மாக்கள், அதனுடைய அனுஷ்டாதாக்களான பிரைவர்ணிகளான பிராமணர்கள் இவர்கள் மூவருக்கும் பிரணவ சப்த அன்மயமானது லட்சணமாக சொல்லப்படுகிறது. ஏன் இதான் முதல்ல ஓம் அப்படிங்கிறதுடைய தஸ்மாத் ஓமித்யுதாசித்ய யஜ்ஞதான தபக்ரியாக பிரவர்த்தந்தே விதானோக்தாக சததம் பிரம்மவாதினாம் தவித்யனவிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாக தானக்ரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷகாம்சிபிஹி. தவித்யனவிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாக தானக்ரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷகாம்சிபிஹி. அடுத்தபடியா இந்த பிரணவத்துடைய அன்வயம் ஓம் என்கிற அதனுடைய அன்வயத்துக்கு பிறகு இரண்டாவது சப்தமாக சத்சப்தத்தினுடைய அன்வயத்தை நிரூபிக்கிறது. தது இது பலம் அனுப்பிதான சந்தாய யஜ்ஞதான தபக்ரியாக தபக்ரியாக தானக்ரியாச்ச விவிதாக மோட்சகாம்சிபிஹி கிரியம் பலம் அனபிசந்தாய கிரியந்தே. இந்த பிரணவத்துடைய அன்மையும் இருக்கு இல்லையா, அந்த பிரணவத்துடைய அன்மையமானது எல்லா வைதிக கர்மாக்களும் யஜ்ஞதான பலக்கர்மா தபக்கர்மாக்கள் எல்லாத்துக்கும், அது காமிய கர்மாவா இருந்தாலும் முமுட்சோதிக்கிற கர்மாவா இருந்தாலும் எல்லா கர்மாக்களுக்கும் பொதுவிலே அது வேதத்தினால விகிதமான கர்மாவாக இருந்தா, வேத விதானோக்த கர்மாவாக இருந்தா அதுக்கு முதல்ல பிரணவத்தினுடைய அன்மை, அடுத்தபடியா ரெண்டா பிரிக்கிறார் இல்லையா. எல்லாவற்றுக்கும் பிரணவத்தினுடைய அன்மயமானது பொதுவான லட்சணம். அதுக்கு பிறகு பலத்தை அபேட்சிக்காக முமுட்சுக்களாக அனுஷ்டிக்கப்படுகிற யஜ்ஞ தபக்கிரியைகள், தான கிரியைகள் இவைகளுக்கெல்லாம் தது என்ற சப்தத்துடைய அன்மயம். ஆமா, பிரணவத்துக்கு ஹரிஓம் தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா சொல்லுவாங்க. அதான் இவன் மற்றவெல்லாம் இருந்தாக்க இல்ல முமுட்சுக்கள் அல்லாதவர்கள், பிரபங்கர்கள் அல்லாதவர்கள் அவர்கள்லாம் ஹரிஓம் தப்பது. அதனால முமுட்சுக்களாக இருக்கிறவர்கள், மோட்ச காமிகளாக இருக்கிறவர்கள் இல்ல பிரபங்கர்களாக இருக்கிறது நமக்கு ஹரிஓம் தத்து அப்படிங்கிறவர்கள் தத்துங்கிறது கிடையாது. ஏன்னா தத்துங்கிறது முமுட்சுக்களால் நோட்டிக்கப்படுகிற கர்மாவுக்கு சட்சப்தான்மை,
சத் இதி சத் என்கிற சப்தத்தை அன்வைத்துக் கொண்டு மோட்சகாங்கினா சதி என்கிற சப்தத்தை அனுபவித்துக் கொண்டு சதி என்கிற சப்தத்தை லட்சணமாக கொண்டு அனுப்பிடுவது யாரு கேட்டாங்க மோட்சகாங்கினா மோட்சம் காங்ஷந்தே இது மோட்சகாங்கினா மோட்சத்தை விரும்புகிறது மோட்சத்தை தீவிரத்தை உடையது மோட்சத்துக்கான சாதனத்தை இந்த ஜென்மாவில் அனுப்பிச்சு இல்லையா இந்த ஜென்மாவில் எப்படியாவது ஜென்மா இல்லாம மோட்சத்தை அடைந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட மோட்ச காங்கிக்கு அது இது இல்லையா அன்றைக்கு யஜ்ஞ தபக்கிரியாக தானக்கிரியாக யஜ்ஞம் இப்போ இங்க பக்தனுக்கு இதே வேற விதமா விதானம் இருக்கு. அதனால இது முக்கியமா பிரபன்ன விதானம். பக்தனுக்கு இது மட்டும் போறாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட சேர்த்து இதையும் அந்த பக்கம் இடத்துல இருக்கு. இது இப்போ இது சொல்றது மோட்சகாந்திகளான பிரபன்னத்துக்கு. ஏன்னா இது பேசிக்கா சொல்ற மோட்சகாந்தி பிரபன்னைகி மோட்சகாந்திகளான முமுட்சுக்களான பிரபன்னர்களாலே யஜ்ஞ தானக்கிரியா யஜ்ஞ தபக்கிரியாக தானக்கிரியாச்ச விவிதா விவிதமான விவிதங்கிறதா விவித சப்தமானது. இப்ப யஜ்ஞத்தை எடுத்தா 3 விதமான யஜ்யங்கள். முதல்ல ஹவி யஜ்யங்கள், அப்புறம் பாக யஜ்யங்கள், அப்புறம் சோமயாகங்கள் அப்படின்னு 3 விதமான யாகங்கள். அதுல தபத்தை இருந்தாங்க அநேக விதமான தபஸ்கள். காரண பிரயத்தனுடையதான நியமன ரூபமான தபஸ் இருக்கு. அந்த தபத்துல பகு பிரகாரங்கள் இருக்கு. அது மாதிரி தானங்கள் தபக்கிரியாக தானக்கிரியாக விவிதாக முமுட்சுகி கிரியந்தே இல்லையா. அந்த முமுட்சுக்கள் யஜ்ஞ தபக்கிரியைகளும் தானக்கிரியைகளும் விவிதமான யஜ்ஞ தபக்கிரியைகளும் தானக்கிரியைகளையும் எப்படி செய்கிறாங்கன்னா பலம் அனதிசந்தாயம். பலம் அபிசந்தாயன பலத்தை விரும்பி அபேட்சித்துக் கொண்டு, பலம் அனதிசந்தாயன பலத்துல அபேட்சி இல்லாம மோட்சகாங்கி யஜ்ஞ தபக்கிரியாக தானக்கிரியாச்ச விவிதாக பலம் அனதிசந்தாய பலம் அனதிசந்தாய கிரியந்தே செய்யப்படுகின்றன. அவைகள் எல்லாம் அவையெல்லாம் சச்சப்த அன்பயத்தோடு கூடினவைகளாக அனுப்பிக்கப்படுகின்றன. முமுட்சுக்களான பிரபன்னர்களாலே அனுப்பிக்கப்படுகிறதான விவிதங்களான யஜ்ஞ தான தபக்கிரியைகள் எல்லாம் பலத்தில் அபிசந்தி இல்லாமல் பகவத் கீர்த்திக்காக அனுப்பிக்கப்படுகிற கர்மாக்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் சத் என்கிற சப்தத்தை லட்சணமாக கொண்டு சச்சப்த அன்பை என்ற லட்சணமாக கொண்டு அனுப்பிக்கப்படுகின்றன. சச்சப்தத்தினால் சப்தத்துக்கு பகவான் அர்த்தம். பிரணவம் இருக்குங்க. பிரணவமானது எல்லாருக்கும் பொதுவாக பகவான் இது 3மே பகவான் அர்த்தமாக கொண்டது. பிரணவத்துக்கும் தீவாழ்க்கை வேதங்கள்லாம் பதவிக்கிற புருஷம் பிரஜாயி சப்தமானது பகவான குறிப்பிய சப்தம். முதல்ல சொல்ல பிரணவம் இருக்கு. பிரணவமானது எல்லாத்துக்கும் பொதுவாக பகவான் பார்க்கிற சப்தம். சப்தமானது முமுட்சுக்கள் வேதாந்தங்கள்ல மற்ற இடத்துல பெருமாளுக்கு சப்த வாக்கியம் இல்லை. உபநிஷத்துகள்ல வேதாந்தங்கள்ல பெருமாளுக்கு சப்த வாக்கியம். பகவானுக்கு பிரணவ வாக்கியத்தும் எல்லா இடத்துலையும் உண்டு. சச்சப்தமானது வேதாந்தங்கள்ல உபநிஷத்துகள்ல பகவானுக்கு பிரசித்தமானபடினால சச்சப்தம் தான் இல்லையா. சச்சப்தத்தினால பகவானை சுழற்சி கொண்டு சச்சப்தத்தினால அத பகவானை அனுசந்தித்துக் கொண்டு அனுப்பிக்கணும். இப்படி யாரும் சுத்தணும் கேட்டா முழுசுக்களா இருக்கணும்.
இந்த சட்டத்தை அனுசரிக்கலன்னா அது பகவானுக்கு பிரீத்திகரமாக அமையுது. பகவானுக்கு எந்த கர்மா அத்தியந்த பிரீத்திகரமாக இருக்குன்னு கேட்டா பலத்தை அபேட்சி செய்யற காரியத்தை காட்டும் பலத்தை அபேட்சிக்காம செய்யறோம். தற்சப்தமானது பலத்துல அபேட்சை இல்லாமல் முமுட்சுக்களால் அனுப்பிக்கிற காரியத்துக்கு உள்ள அந்த கர்த்தாங்க லட்சணமானதுனால இது பகவானுக்கு அளவுகளுக்கு பிரீத்தி இருந்தாங்க. அதனால நாமெல்லாம் அறிவோம் தது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க சங்கல்பத்துல அறிவோம் தது சொல்லிதான் சங்கல்பம் முடியும். அத ஏதேஷாம் சதீதி சப்தான்வய பிரகாரம் ஆக அத அப்படின்னா அதனா இதற்கு மேல் எதுக்காக எதுக்கப்புறம் எதற்கு மேல் முதல்ல பிரணவத்தினுடையதான ஓங்காரத்தினுடைய அன்றைய பிரகாரத்தை சொன்ன பிறகு ஏதேஷாம்னா இந்த யஜ்ஞதான தபம் முதலான கர்மாக்களுக்கு தது இது சப்த அன்றைய பிரகாரமாக சத் என்கிற சப்தத்தை அன்றைய பிரகாரத்தை சொல்கிறார். ஏதேஷம்னா இவைகளுக்கு யஜ்ஞதான தபக்கிரியாதிகளுக்கு சத்சப்தத்தினுடைய அன்றைய பிரகாரத்தை இதற்கு மேல் ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அப்படின்னு இது இந்த ஸ்லோகத்துக்கு பாஷிகார் சாதிச்சிருக்கிறதான அவதாரிக்கு பாஷிகார் வியாக்கியானம் பண்றார். பலம் அனபிசந்தாய வேதாத்தியன யஜ்ஞ தபோதான கிரியாக மோட்சகாங்கிபிஹி தைவர்ணிகைஹி கிரியந்தே. பலம் அனபிசந்தாய பல அபிசந்தி அப்படின்னாக்கா ஆசைதான். அபிசந்தாய அப்படின்னா ஆசைப்பட்டு பலம் அபிசந்தாயன பலத்துல ஆசையோடு கூட பலம் அனபிசந்தாயன பலத்துல ஆசை பலத்துல அபேட்சையை உறந்து அதை விட்டு பலம் அனபிசந்தாய வேதாத்தியன யஜ்ஞ தபோ தான கிரியா வேதானுவச்சனேன பிராமணாவிசக்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு இவைகள் தான் முமுட்சுக்கு அவசியம் கட்டணும். ஒரு முமுட்சுவான என்ன பண்ணணும்? வேதானுவச்சனம். வேத அனுவச்சனம்னாக்க முதல்ல அத்தியனத்தை கிரகிக்கப்பட்ட சுவாத்தியாயத்தை எப்பொழுதும் சொல்லிட்டு இருப்பதற்கு அதுதான் வேத அனுவச்சனம். அதான் வேதாத்தியனம். வேதாத்தியனம்னா போய் பாடசாலை அத்தியனம் பண்ணிட்டு அப்புறம் வேதையை மாற்றிக்கிட்டாங்க வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனமாவது பிரதிதீனம் நித்தியம் வேதோ நித்தியம் அதீயதான். அதனால வேதாத்தியனம் தமேகம் வேதானுவச்சனேன பிராமணா ஜீவிதம் யஜ்ஞேன தானேன தபசா அநாசேன. அதான் பாட்டுக்காரு இங்க வேதாத்தியனத்தை சொல்றாலும் அதை சேர்த்துக்கிறார். ஏன்னா சுத்தியில சொல்லியிருக்கிறதுனால வேதாத்தியன யஜ்ஞ தப தான கிரியா இவைகள் எல்லாம் மோட்சாகாங்கி தைவர்ணிகை. மோட்சாகாங்கிகளான சூத்திரம் இருந்தாலும் அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது. மோட்சாகாங்கிகளான தைவர்ணிகர்கள் அவர்கள் பக்தர்களாக இருந்தாலும் பிரபந்தர்களாக இருந்தாலும் இவர்கள் அனுப்பினார். பக்தர்களாக இருந்தால் இவைகளெல்லாம் உபாயத்துடன் கூட உபாயத்துக்கு அபேட்சிதமாக அனுப்பிக்கணும். பிரபந்தர்களாக இருந்தாலும் இதை அனுப்பிக்கணும். உபாய சம்பந்தம் இல்லாமல் இவைகளெல்லாம் சுதந்திர சுவாமியான பகவானுடைய பிரீத்திக்காக அவனுடைய ஆத்மியா பரிபாலனாக இதுலயும் அதான் பார்த்துட்டு வளர்ச்சிக்காக நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்ல பிரபந்தனுக்கும் பக்தியோக நிஷ்டனும் ஒண்ணு வித்தியாசம். பக்தியோக நிஷ்டன் சித்த தியானிக்கு பதிலாக பால் சாப்பிடுறது. பிரபந்தன் ஸ்வயம் பிரயோஜனமான போக்கியத்தைக்கு பால் தான். ரெண்டு பேர் சாப்பிடுறதும் பால் தான். சித்தரோகத்துக்கு மருந்தாக பால் சாப்பிடணும், அதே பால் தான் சாப்பிடுறான். இந்த ஆரோக்கியமாக இருந்து போக்கியத்தைக்காக பால் சாப்பிடணும், அதே பால் தான் சாப்பிடுறான். இந்த பால் தான் வைதிக கர்ம அனுஷ்டானம். வைதிக கர்ம அனுஷ்டானத்தை சித்தநோய்க்கு மருந்தா காட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை.
அப்படின்னு சாப்பிடுறவன் அந்த நிச்சய நிச்சய கர்மாக்களை அனுப்பிக்கிறவனுக்காக அவன் பக்தியோடு அனுப்பிக்கணும்னா அவனுக்கு இந்த உபாயம் சிந்திச்சார். பிரபந்தம் இருக்கானே இவனுடைய பிரபத்திங்கிற உபாயமானது எல்லாம் பேசிட்டாரு. அவன் இதை எதுக்காக பண்ணான்னு கேட்டாக்க இந்த சுதந்திர சுவாமியான பகவானுடைய ஆத்மா அனுபாத ரூபமான ஸ்வயம் பிரயோஜனமான கைத்தியமாக போக்கியமாக இந்த திட்டாத மேல சுவாமியை சாதித்து வரும். பித்தத்தியாவுக்கு மருந்தாக பால்வார் தூண்டுபவனோட அது போக்கியதைக்காக ஸ்வயம் பிரயோஜனமாக போக்கியதைக்காக பால்வார் தூண்டுபவனோடு வாசி இல்லாமல் 2 பேரும் தள்ளும். அதனால அதான் விகிதத்துவாக்கு ஆசன கர்மாதி என்று ஆசன கர்மத்தில் இந்த பகவானாக தன்னுடைய ஆகியாக சுதி சூழ்நிலை விகிதமாக இருக்கிறதுனால இது அவசியம் இருக்கு. அதை தவிர பக்தி உங்களுக்கு சகாகாரி பிரியாணிக்கா இருக்கு. பக்தி உங்களுக்கு 2 ஹேது இருக்கிறான்னு சொல்றதுக்கு பிரபந்தத்துக்கு ஒரே ஹேது. ஆனா அந்த ஒரு ஹேதுனால அவன் அனுப்பிக்கிறான். அதனால மோக்காகாட்சிக்கு திரைவர்ணிக்கைக்கு மோக்காகாட்சிகளுக்குள்ள திரைவர்ணிக்கள் தான். இப்போ சூத்திரகான சூத்திரம் உண்டு, அவர்களும் பிரபந்தர்கள், அவர்களுக்கு மோட்சம் உண்டு. ஆனா அவர்களுக்கு விதிக்கப்படல, அதனால செய்ய வேண்டாம். திரைவர்ணிகளுக்கு இவைகள் விதிக்கப்பட்டிருக்கு இயற்கையான தபஸ்திகள். அதனால அவர்கள் அதை பலத்த அனுபிசந்தாய வேதாத்தியன யஜ்ஞ தான தபஸ்தியாக மோட்சகாட்சிபிகி திரைவர்ணிகைகி யாகியந்தே எந்த கிரியைகள் செய்யப்படுகிறதோ அவைகள் பிரம்ம பிராப்தி உபாயதையா இல்லையா பிரம்மவாசினா தகுதி சப்தேன்னு நிர்தேசிக்கிறார். இந்த தற்சப்தமானது இல்லையா பிரம்ம பிராப்தி உபாயமாக இருப்பதால் இல்லையா பிரம்மவாசிகளான இவர்களாலே தகு என்கிற சப்தேன்னு நிர்தேசிக்கிறார். தகுங்கிற சப்தமானது பரமாத்மாவுக்கு வாக்கின சப்தம் வேதாந்தங்கள்ல தெரியுது. பரமாத்மாவுக்கு வாக்கின சப்தம் என்பது மட்டுமில்ல, செய்யப்படியான பகவானுக்கே விசேஷித்து வாக்கின சப்தம் இருந்தாரு. சகசநாமத்துல ஏகோனைக்க சமக்னத்தின் எட்டது வடமனும் சமம் அப்படிங்கிறதுல எச்சப்தம் கச்சப்தம் இவைகள்னா இல்லையா பகவானுக்கே ஒரு அசாதாரணமான திருநாமங்கள்னு பகவத் சகசநாமத்துல சொல்லப்பட்டது. இது கச்சப்தா இல்லையா பிரம்மவாசி பிரசித்தா ஏவம் வேதாத்தியன யஜ்ஞாதீனாம் மோட்ச சாதன பூதானாம் சப்த நிர்தேசியதையா கவிதி சப்தாங்கா இப்ப பலத்த அபிசந்தானம் இல்லாமல் முத்துக்களால் பண்ணக்கூடிய யஜ்ஞதான தபக்கிரியைகள்லாம் மோட்ச சாதனங்கள். அது மோட்சத்தில் பரம்பரையா சாதனங்கள். அவைகள் அவைகள் சப்த நிர்தேசியதையா கவிதி சப்தாங்கயா உத்தகா தைவர்ணிகானாமபி ததாவித வேதாத்தியனாத்யனுஷ்டானாதேவ தத்சப்தானே உபபன்னா. ஆகினாலே இப்போ முமுட்சுக்களாக தற்சப்தத்தோடு நிறுத்திட வேண்டியது. ஆனா மற்ற தைவர்ணிக்கிறதுக்காக முமுட்சுக்கள் எல்லாம் தைவர்ணிக்கிறது. அவர்களும் சப்தத்தை சப்தத்தை சொல்லணும். அவர்கள் அதுக்கு மேல ஒன்று சொல்லணும், அதை இதற்கு சொல்ல வேண்டும் இல்லையா. ஓப்பது அப்படிங்கிறதோட முமுட்சுக்கள் நிறுத்தினார். சாமானிய திரைவர்ணிகள் அதுக்கு மேலையும் அவர்களுக்கு சப்தாங்க. அதுதான் சப்தீகள் சப்தம். அது சப்தீக சப்தம். இதற்கு மேல அத இந்த கணவம் ஓம் சபைங்கிறதா 2 சப்தங்களுடைய அன்பயத்துக்கு மேல சபைங்கிறதான 3வது சப்த அன்பய பிரகாரத்தை சொல்வதற்காக இப்ப லோகத்துல கணவத்துடையதான வைத்தியமான சர்வசேஷியான பகவான் சொல்றது சபை சப்தமானது வேதாந்தங்கள்ல இல்லையா பகவானுக்கு வாக்க சப்தமாகவும் இல்லையா சகசநாமம் போன்றவர்கள விசேஷித்து
பகவான் சிவன் நாராயணனுக்கு சொல்லப்பட்டது. பசுங்கிற சப்தத்துக்கு விற்பத்தியை அதற்கு விற்பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவைகள் அப்படியே சுற்றியில் இருக்கு. இப்ப பசுங்கிற சப்தமானது அது அதனுடைய விற்பத்தி பிரகாரம் அது என்ன அர்த்தப்படுகிறது முதல்ல அதை நிரூபிச்சுட்டு அதுக்கு மேல சட்டம் தங்கிட்ட சட்டத்துடைய விற்பத்தி சத்பாவே சாதுபாவே சதித்யேத பிரயுக்ததே பிரசஸ்தே கர்மணி ததா கர்த்தப்தா பார்த்த யுஜ்யதே. சத்பாவே சாதுபாவே சதித்யேத பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா கர்த்தப்தா பார்த்த யுஜ்யதே. சத்பாவே சாதுபாவே சட்டத்துக்கு லோகத்துல ரெண்டு அர்த்தம். சத்துனா அர்த்தம் இருக்கு, அசத் யாருக்கு சட்டத்தால போயிருக்கு. அசத்துனா நாட் எக்ஸிஸ்டிங் இல்லாத வஸ்து, அதிஜமான வஸ்து. அசத்துக்கு வியாபகமான சட்டத்துக்கு என்ன உள்ள வஸ்து, இருக்கிற வஸ்து, எக்ஸிஸ்டிங் வஸ்து, வர்த்தமான வஸ்து, வித்தியமான வஸ்து. அசத்துனாக நாட் எக்ஸிஸ்டிங், சத்துனாக எக்ஸிஸ்டிங். இப்போதைக்கு 9 நாள் 7 10 நம்பர் போட்டு விட்டாங்க. This number does not exist அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு நம்பர் போட்டோம்னா ஒரு எங்கேஜ் தோணும், ஒரு ரிங்கிங் தோணும், ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அது எக்ஸிஸ்ட், அது தப்பு. அதனால இப்படிப்பட்ட ஒரு கிடையாதுங்கிறதான அசத் சப்த வாக்கியம். தப்பு அப்படிங்கிறதானது வித்தியமானம், இது உள்ளது அப்படிங்கிறதான் சப்தத்துக்கு முதல்ல இல்லையா. இந்த சத் அசத்துங்கிறதுக்கு இவது உள்ளது அப்படின்னு முதல்ல வரும். ஆமா, அசத்த வியாபகத்துக்கு இப்போ சத்த அசத்து வியாபகத்துக்கு அசத்து வருது. இப்ப சத் அசத்துனாக்க உள்ளது இல்லதுன்னு சொல்றீங்க. இப்போ அசத் சத் அசத்துனா நல்லது சொல்லாதுன்னு இருக்கும். சாரி, ரொம்ப சத்து நல்லது, அவர் எக்ஸிஸ்டிங் பர்சன் பண்றாரு, அது அசத்து சொன்னாக்க சொல்லாதுன்னு. சத் அசத் சப்தங்கள் உள்ளது இல்லதுங்கிற அர்த்தத்தையும் வருது, நல்லது சொல்லாதுங்கிற அர்த்தத்தையும் வருது. அங்க சதசந்ததி வெளியிடலாமே இல்லது இருக்கிறது. சட்டத்துக்கு ரெண்டு அர்த்தம், விற்பத்தி திட்டம். ஒன்று சத்தாவம், இன்னொன்று சாதுபாவம். சாதுனா நல்லது, சாதுனா கல்யாணம். சட்டத்த பிரயோகமானது லோகத்தில ஒரு வஸ்து உள்ளது, இந்த வஸ்துவானது வித்தியமானமான வஸ்து என்பதை குறிப்பதற்கும், இந்த வஸ்து கல்யாண சமமான வஸ்து என்பதை குறிப்பதற்கும் சட்டத்த பிரயோகம் பண்ணப்படும். ஆனால் சட்டத்தா சதிதி சத்பாவே சாதுபாவேட்ட சதி ஏதது பிரயுஜ்யத்தை. பிரயுஜ்யத்தைனா இந்த சத்து என்ற சத்தமானது பிரயோகம் பண்ணப்படுகிறது. லோகத்தில் சட்டத்துக்கு ரெண்டர்த்தம், இது உள்ளது, இது நல்லது. ஆனா சத்பாவே சாதுபாவேட்ட சதிதி ஏத சப்தா ஏத பதம் பிரயுஜ்யத்தை. பிரசஸ்தே கர்மணி கதா சப்தா பார்த்து இருக்குது. அதனால இதே அர்த்தத்தினால இந்த
ஏதேனும் ஒரு புருஷனால செய்யப்படுகிறதான லௌகிகமான அல்லது வைதிகமான மிக பிரசஸ்தமான கல்யாண கர்மாக்கள். கர்மாக்கள பிரசஸ்த கர்மான இருக்கும். ஒரு கர்மாவுக்கு பிரசஸ்தியாவது என்ன, அது பலன் கொடுக்கக்கூடியது கர்மாவுக்கு. அதனால பிரசஸ்தமான கல்யாண சமமான கர்மாவில சது என்ற சப்தமானது இத சத்கர்மா, இது சத்சப்த பிரயோகம். வேதத்தினால சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டு செய்யப்படுகிற கல்யாண ரூபமான கர்மாக்கள் எல்லாம் சத்கர்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவைகள்ல சத்சப்த பிரயோகமானது அன்வைக்கப்படுது. ஓம் சதுன்னு சொன்ன பிறகு சத்சப்த அன்வயம். அத ஏகாம் ஏகாம் எங்கதான தபக்கிரியாதீனா சத்சப்த அன்வய பிரகாரம் மட்டும் லோகே சத்சப்தத்தை விற்பத்தி பிரகாரமாக லோகத்துல சத்சப்தத்துடைய விற்பத்தினா சத்சப்தமானது என்ன அர்த்தத்துல பிரயோகிக்கப்படுகிறது என்று அந்த அர்த்த நிரூபணம் பண்ணப்படுகிறது. சத்பாதே சாதுபாதே சத்பாதே வித்தியமானதாக வித்தியமானதான எக்ஸிஸ்டன்ஸ் வித்தியமான எக்ஸிஸ்டன்ஸ் வித்தியமானதா அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பதார்த்தமானது உலகு என்று சொல்வது சத்சப்தத்துடைய உணர்வு. அடுத்தது சாதுபாதே கல்யாண பாகேன சர்வ வஸ்து சதிக்கிறது. அதே மாதிரி இது சத்கர்மான்னு சொல்லும்போது இது கல்யாண தலமான கர்மா. அதனால சத்சப்தத்திய விற்பத்தி சத்வாதே சாதுபாதேக சதிதி ஏகப்பதம் பிரயுஜ்யதே லோகதேவே. எப்படி இது பிரயோகம் ததா கேனச்சித் புருஷேன அனுஷ்டிதே இல்ல லௌகிகே பிரசஸ்தே கல்யாணே கர்மணி சத்கர்ம இதற்கு சத்சப்தோ இருக்கிறது. லோகத்திலே ஏதே ஒரு புருஷனால முமுக்கு என்கிறதான பேதம் இல்லாமல் ஏராளம் ஒரு புருஷனால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய வைதிகமான கர்மாக்கள் எல்லாம் பிரசஸ்தமான கல்யாண சமமான கர்மாக்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் சத்சப்த அன்வயத்தை உடையவையாக பிரயுஜ்யந்தே செய்ய நடத்தப்படுகின்றன. சத்பாவே சாதுபாவே அதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சத்சப்த பாத்திர யுஜ்யதே யஜ்ஞே தபசி தானே ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாதிதீயதே. யஜ்ஞே தபசி தானே ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாதிதீயதே. அதாவது என்ன காரணத்தாலே திரைவர்ணிகர்களால் அனுஷ்டிக்கப்படுகிற யஜ்ஞதான தபக்கிரியைகள் எல்லாம் அவைகள் வைதிகங்களானபடியினாலே அவைகள் சத் என்ற சப்த பிரயோகத்தோடு சொல்லப்படுகின்றனோ அதே மாதிரி இந்த கர்மாக்கள் இவைகளால் அடையப்படக்கூடியதான பலன்களை உத்தேசிக்கும் சதி என்ற சப்த அன்வயத்தை உடையதாக. அதாவது இந்த சச்சப்தமானது அந்த சச்சப்தமானது பலாபிசம் இல்லாமல் முன்னூற்றுக்களால் அனுஷ்டிக்கப்படுகிற கர்மாக்களுக்கு மட்டும் இந்த சச்சப்தம் என்பதானது அதோடு சேர்த்து சத்துன்னு சொன்னார். இது பல அது இந்த கர்மாவினுடையதான வைத்தியமான கல்யாண சமத்துவத்தையும் இல்லையா இப்போ வைதிகர்களால அவைதிகர்களால இருவகையான அதிகாரிகளால செய்யப்படக்கூடியதான இந்த கர்மா. அதாவது பல அபிசந்தியோடு பல அபிசந்தி ரகிதமாக செய்யக்கூடிய இந்த கர்மாக்களுக்கு சத்து என்கிற இந்த நிர்தேசம். அதாவது முமுட்சுக்கள் பலாபிசந்தியோட பண்றது இல்லையா. முமுட்சுக்கள் அல்லாதவர்கள் பல அவர்கள் பல அபிசந்தி இல்லாமல் பல அபிசந்தி
இல்ல பல அபிசந்தியோடு பண்ணுவது பல அபிசந்தி இல்லாமல் பண்ணுவது ரெண்டுக்கும் தகுதி சொல்லிட்டு அதுகள் சட்டப்பட்டு கேட்டா அது பல அபிசந்தியோடு பண்ணப்பட்டதுங்கிறதா வந்து சொல்லி என்னென்ன தொழில் நீங்க மட்டும்தானே என்ன கர்மாக்களுக்கு இவைகள் யஜ்ஞ தான தபஸ்களுக்கு வேதாத்தியன யஜ்ஞ தான தபஸ் போன்ற கிரியைகளுக்கு இந்த சொற்காட்சி சொல்லிருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் திரைவல்லிகள் இருக்காங்க. திரைவல்லிகள் இல்லாதவர்களுக்கு யஜ்ஞம் கிடையாது, தானம் பண்ண முடியாது, அவர்கள் தபஸ் கிடையாது, கிடையாது. வைதிக கர்மாக்களுக்கு தான் இது மூணுமே வைதிக கர்மாக்களுக்கான லட்சணமா சொல்லிருக்கோம். வைதிக வேத விதானங்களான யஜ்ஞதான தப இல்ல கிரியாதிகளுக்கு தான் இந்த லட்சணம் சொல்லிருக்கோம். அதனால அவர்கள் செய்து யஜ்ஞதான தபசுக்கு வராது. அதாவது முதல்ல சப்த விசுத்தி கொண்டு லௌகிக கர்மாக்கள்ல லோகம்ல நல்ல கல்யாணமான கர்மாவை செய்யும் போது அது சத்கர்மான்னு சொல்லுகிறோம் இல்லையா, இது திட்டாந்தமாக்கம். இதே மாதிரி வைதிக கர்மாக்களையும் கல்யாணமான கர்மாக்களை சத்கர்மத்தோடு சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. லோகத்துல நல்லது ஒரு கர்மா லௌகிகமா கர்மாவை நல்லது ஒரு கர்மாவை பண்றதுல எப்படி சத்கர்மாவை பண்ணலாம்னு சொல்லணும். அது ஏகோ நீங்கள் சமர்க்க எது தப்பு பதம் பதம் இந்த இருக்கு இதுக்கு வேற ஈடான சேரும்போது ததி தது பிளஸ் இது ததி ஸ்திரீகள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு எங்க சொல்லிட்டு வேதத்தை சொன்னது யாரு கற்றுக்கிறது வைத்தியம். நாங்க வைத்திக்கிறது இல்லை. அதனால எங்களுக்கு வேதத்துல என்ன சொல்லிருக்கு விஷயத்துல கவலை இல்லை அப்படின்னு அவர் சொல்றேன். யாராவது சொல்லுறீங்களோ அதுதான் நம்ம இருக்கு. எங்களுக்கு வேணும் கிடையாது. இது அப்ப வேறு மந்திரமா சொல்ல அதெல்லாம் சொல்றதா தெரியல. இல்ல இல்ல அது அவரே அதுக்கு மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவங்க பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவதான் டிவியில சொன்னாரு விசாலாட்சி வேகத்துல பொங்காட்டில யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அது எங்களுக்கு பயிர் பண்ணும். அதனால எது சொன்னீங்களே கைவன்னிக்கர்கள் அவர்கள் தான் எங்கேதான சமக்கிரியைகள் தடுக்கிறார். அதனால இங்க சொல்றதெல்லாம் கைவன்னிக்கர்கள் எங்கேதான சமக்கிரியைகளை பற்றி மட்டும்தான். மற்றவர்களால் அனுப்பிக்கப்பட்டால் அது எங்கேயும் இல்லை, அது தானமும் இல்லை, அது தபசும் இல்லை. ஆபாசம் தான ஆபாசம் தபா ஆபாசம் இருக்கும். ஆபாசம்னா ஆபாச விவரிகள் அந்த மாதிரி ஆபாசம் இல்லை. ஆபாசம்னாக்க அது போல் தோன்றும், ஆனா அது இல்லைங்க. பார்ப்பதற்கு யாரும் போல இருக்கும். கெட்டது பார்த்தாக்க இதெல்லாம் எடுத்து திரவியத்தெல்லாம் எடுத்து அருமையில போடுறான். அதனால யாருக்கு ஆபாசம் பார்ப்பதற்கு யாகத்தை போல இருக்கும், ஆனா யாகம் இல்லை. பார்ப்பதற்கு தானத்தை போல இருக்கும்.
அதுல சொல்லிட்டு அதை இது பண்ணி இன்னொரு கையில கொடுக்குறான். பார்ப்பதற்கு தானம் போல இருக்கு, ஆனா அது தானம் சத்வத் ஆபாதி ஆபாசம் கேத்வாபாசம் அப்படின்னு நெய்யாய்கள் சொல்லுவாங்க. கேத்வது ஆபாதி பார்ப்பதற்கு கேது மாதிரி மண்டலி விபத்தி அன்னையெல்லாம் இருக்கும். ஆனால் அது கேது யாருக்கு சாட்சியத்தை காமிக்காது. அதுக்கு பேர் ஆபாசம் கேது. தர்மாபாசம் பார்க்கும் தர்மம் போல இருக்கு, ஆனா அது தர்மம் இல்லை, அதர்மமா இருக்கும். பார்ப்பதற்கு தர்மமா இருக்கும். இதெல்லாம் உடல் உறுப்பு இதெல்லாம் தானம் செய்வாங்க, அது தானம் ஆபாசம், தானம் இல்லை. ஆனா அப்படின்னு சொல்றான், அதை அக்செப்ட் நம்ம சொல்றான். அதனால வைத வச்சு அப்ப டோனார் அக்செப்ட் ஆகும். அது தானத்தை போல பார்த்து போகணும். ஆனா அது தானம் அல்ல, தானாபாரம் தர்மாபாரம். அதனால திரைவதிகள் அனுப்பிப்பதுதான் இந்த இயற்கை தான சமம் செய்யாது. அதனால இந்த சொந்த பிரகடனம் கூட திரைவதி பெற்றது. तपांसी धाने स्थिति ही सदिचोच्यते कर्म चैव तदर्थीयं सदिचेवाभिधीयते। यज्ञे तपसि दाने च यज्ञेन यज्ञத்தில் தபசு தபத்தில் தானத்தில் இவைகள் மூன்று ஸ்திதி. ஸ்திதினா கட்டம் இவைகள்ல நிலை உடையவர். ஒரு யாக அனுஷ்டானம் பண்ணவன் எங்கிருந்த ஸ்திதி உள்ளவன், ஒரு தானம் ஒரு தானம் பண்ணவன் தானத்துல ஸ்திதி உள்ளவன், ஒரு தபஸ் பண்ணவன் தபத்துல ஸ்திதி உடையவன். யார் என்ன கர்மாவை பண்ணி கொண்டிருக்கிறானோ அவன் அந்த கர்மாவில் ஸ்திதியை உடையவனாக. ஸ்திதினா நிலை, புரியல? அவர் என்ன பண்ற யாகம் பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு இருக்காருனாக்க அவர் யஜ்யம்ங்கிறதானே அதுல நிலை உடையவரா, அவருடைய ஸ்திதி யஜ்யத்துல ஸ்திதி உடையவராக இருக்கார், தானத்துல ஸ்திதி உடையவராக இருக்கார். தபஸ்ல யாகம் தானம் தபஸ் இலைகள் அனுப்பிக்கக்கூடியவர்கள் திறமைய யாகம் தானம் தபஸ் இலைகள்ல ஸ்திதி உடையவர்களாக இருக்கிறார்கள். இது சொல்லிருக்க ஆடம் மாத்திருந்தா ஆடம் மாத்திரம் நுட்பத்துக்காக இல்லைன்னா நுட்பம் எங்க தானே தபசிக்க அப்படின்னு போடும். நம்ம எங்கே தபசி தானேச்ச அப்படின்னாக்க கரெக்டா அமைச்சு போறோம். எங்கே தானே தபசிட்ட அப்படின்னாக்க விசிட்டு அப்ப என்ன வேணும், யுத்த விபுலாக சிறு அதான் அனுப்பு போட விசிட்டிங் சேர்க்கறதுனால இல்லாம இல்லையா அனுப்பு சர்வசத்துக்காக வைத்திய சந்தர். அதனால சந்தர் அந்த அனுப்பு சர்வ பங்கை ஏற்றாமல் இருக்கிறதுக்காக எங்கே தானே தபசிட்ட அப்படின்னு சொன்னாக்க போதும். எங்கே தபசி தானேட்ட அப்படின்னாக்க இங்க விருப்பம் தெரியாது. அதுல வேற ஒண்ணு காரணம். அத வைதிகான त्रैवर्णिकाना यज्ञे तपसे दाने च स्थिति
கல்யாணதையா பிரதிஷ்டிச்சதை யஜ்ஞசப் தபசப் தானிய சப் என்பதனால இந்த தைவர்ணிக்கிறதுனால வைதிகர்கள் யாகம் தானம் தபஸ் இவைகளை செய்யும் பொழுது இவைகள் கல்யாண சமமான கர்மாக்களான அப்படின்னா என்பது ஒரு கல்யாணமான கர்மம், தபசுங்கிறது ஒரு கல்யாணமான கர்மம், தானங்கிறது ஒரு கல்யாணமான கர்மா. இவைகள் கல்யாணமான கர்மாக்கள்ல ஸ்திதி இருக்கிறபடினால இந்த வைதிகர்களான பிரைவர்ணிக்கிறதுக்காக இவர்கள் செய்கிற கர்மாக்களை எல்லாம் தப் என்று சொல்கிறது. அடுத்தபடியா கர்மத்தை ததர்த்தியம் தைவன்னிகார்த்தியம் யஜ்ஞதானாதிகம் சதிக்கு சதிக்கேவ அபிஜீயது. இப்போ இவர்களுக்கு கல்யாண கர்மாக்கள் சுத்தி இருக்கிற காரணத்தால் இவர்களை சத்துன்னு சொல்கிறது. இவர்களால இவர்களுக்கு அபேட்சிதமான பலத்தை உத்தேசம் செய்யப்படுகிற கர்மாக்களும் சம்பந்தால் சதர்த்தியம் திரைவர்ணிக அர்த்தியம் யஜ்ஞதானாதிகம் சதிக்கேவ அபிஜீயதே. தஸ்மாது வேதாக தஸ்மாது வேதாக வைதிகானி கர்மாணி பிராமண சப்த நிர்திஷ்டாக திரைவர்ணிக்காங்க. வேதங்கள் வைதிகமான கர்மாக்கள் அவைகளால் அனுஷ்டானாக இருக்கிற பிராமண சப்த நிர்திஷ்டம் திரைவர்ணிக்கர்கள் இவர்கள் எல்லாம் ஓம் தப்பது இது சப்தான்வய ரூப லட்சணேன அதே தேசியாக்க அவைதிக ஞாபகத்தாக ஓம் தப்பதுங்கிறதான சப்தான்வயமானது வைதிகமான கர்மாக்களை அவைதிகமான கர்மாக்கள் இருந்து வைதிகமான அனுஷ்டாதாக்களை அவைதிகமான அனுஷ்டாதாக்கள் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஓம் தப்பம். கர்மாக்களை ஆரம்பிக்கும் பொழுது ஓம் தப்பது, அதாவது பொதுவில் ஓம் தப்பதுன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதனால கர்மா முடிக்கும் போது சர்வம் கிருஷ்ணாத்மனுக்கு ஓம் தப்பது. இதை இன்னும் விசேஷித்து முமுக்குகள் பண்ணும் பொழுது ஓம் தப்புன்னு ஆரம்பிச்சு கடைசியில ஓம் தப்பு. இந்த ஓம் தப்பதுங்கிறது இந்த மூன்று சப்தன்மையமானது எதுக்காக அப்படின்னு கேட்டா அவைதிகர்களுக்கு அவைதிகர்கள் சேர்ந்து வைதிகர்களை ஜாகிருத்தி பண்றதுக்கும் அவைதிகமான கர்மாக்கள் இருந்து வைதிக கர்மாக்களை ஜாகிருத்தி பண்றதற்கும் ஓம் தத் பது என்கிற இந்த மூன்று சப்தங்களுடைய அன்மையமானது வைதிகர்களுக்கும் வைதிக கர்மாக்களுக்கும் லட்சணமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதுவேதான் சொல்லப்படுகிறது. முன்னால சொல்லல 18வது அத்தியாயத்துல இவைகளை சாத்விக தியாகத்தோட அர்த்தான்மயம் பண்ணிருக்காரு. இவைகளை சாத்விக தியாகத்தை சொல்றதில்லை, சங்கல்பம். இவைகள் சாத்விக தியாக இந்த மூன்று அன்மய பிரகாரம் பண்ற பிரகாரம் கேட்டுருக்கு. ஆனா 18வது முதல்ல சொல்லல, இனிமே தான் சொல்ல போகுது. மேல 18வது அத்தியாயத்துல இந்த ஓம் தப்பு சப்துங்கிற மூன்றையும் சாத்விக தியாகத்தோட அர்த்தான்மயம் பண்ற பிரகாரம் சப்தான்மயம் இல்ல அர்த்தான்மய பிரகாரம் மேல 18வது அத்தியாயத்தை வந்து நான் ஏதோ சாப்பிட பண்ணல. யஜ்ஞே தபதி தானேஜ இது சபிச்சோச்சதே கர்ம செய்வ ததர்த்தியம் சாதித்யேவாதி ஜீயதே. ஆக வேதங்கள் வைதிகர்கள் வைதிகர்களான திரைவர்ணிகர்கள் வைதிக கர்மாக்கள் இவைகள் மூன்றிலையும் ஓம் தது சபை என்ற மூன்று சப்த அன்மயமானது அவைதிகமான கர்மாக்கள் இருந்தும் அவைதிகர்களான அனுஷ்டாதாக்கள் இருந்தும் வைதிக கர்மாக்களையும் வைதிக அனுஷ்டாதாக்களையும் வியாபத்தி பண்ணுவதற்காக ஏன்னா லட்சணங்களே இருக்கு இல்லையா, ஒன்று வியாபத்தி பண்றதுக்கான லட்சணம். அதனால இங்கே இந்த மூன்று சப்தங்களுடைய அன்மயம் லட்சணம் அப்படின்னாக்க
இதனால என்ன லாபத்துக்கு சாதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டாக்க இதுதான் இதனால சாதிக்கப்படுறதுனால யாரும் அவைதிகமான கர்மாக்களுக்கு கர்மாக்களை வைதிக கர்மாக்கள் வியாபரிக்கப்படுறது, அவைதிகர்களான அதிகாரிகள் வைதிகர்களான அதிகாரிகள் அச்சத்தையா உதம் தத்தம் தபத்தம் கிருதம் செய்யது அகவி துச்சதை பார்த்த நகதே நோய். அதனால இப்போ அப்படிங்கிற சப்தம் சாதிச்சாரு. இப்ப அசத்துக்கு இதுவே இதை வியாபத்தி பண்றது, அந்த வியாபத்தி புரியறதுக்காக அசப்தன்மையுடையதான பிரயோகங்களை காட்டுறாங்க. அஸ்ரத்தையா உதம் தத்தம் தபம் சப்தம் சுத்தம் செய்யது அசதி சித்தத்தை இல்லையா? அசத்கர்மை சித்தது எதுன்னு கேட்டா அஸ்ரத்தையா சுத்தம், அஸ்ரத்தையா சுத்தம். அதாவது இந்த நேரம் வைதிகமான கர்மாக்கள், வைதிகமான கர்மாக்கள் தப்பு என்கிறதான சப்தாமயத்தை உடையதுன்னு சொன்னால் வைதிக கர்மாக்களாகவே இருந்தாலும் அவைகள் சட்டை இல்லாமல் ஒப்பிக்கப்பட்டதாயும் அவைகளுக்கு சட்டத்தன்மையும் போய் அசட்டத்தன்மையும் கொண்டு கொண்டு இருக்காங்க. சட்டையெல்லாம் ஒரே பாத்துருக்கீங்க. ஆதவனா 3 தடவை சேர்ந்து அசுவாயமான 5,000 கேள்வி அசுவாயமா 2,000 3,000 என்ன பண்றது? ஏன் அதுக்குதான் ராஜா மன்னன் கொண்டு போறாரு. மொத்தத்தை சாதாரண கேட்கணும்னு கொண்டு போலாமே இல்லையா? ஆசனம் பண்ணும்போது ஒரே தடவை கையில தீர்த்தத்தை எடுத்து இல்லையா அசுவாயனமா 5,000 போயிட்டாலும் 3 முடியாது சொல்லுங்க இல்லையா? அது அது பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் அசப்தையா பண்ணப்படுது. வைதிகமான கர்மாவா இருந்தால் 10 அர்த்தம் இல்லை, அது 20 சொன்னோம். வைதிக கர்மாக்களா இருந்தாலும் கூட சட்டை இல்லாமல் பண்ணப்பட்டவைகள் இருக்கு இல்லையா? அவைகள் கல்யாணங்கள் அல்லாதபடினால அவைகளுக்கு சட்டத்தை அன்மையை வராது. அவைகள் அசத்கர்மாக்களாகவே கருதப்படும். அஸ்ரத்தையா உதம் சத்தம் சாஸ்திரியமான கர்மாக்களை வேத விதானோக்த கர்மாக்கள் அனுப்பித்தாலும் கூட அவைகளில் சட்டை இல்லாதபடி அஸ்ரத்தையோடு அவைகளை அஸ்ரத்தையா சுதம். சுதம்னா என்ன? அக்னியில சமர்ப்பிக்கப்பட்ட ஆகும். அதாவது அஸ்ரத்தையா பண்ணப்பட்ட யஜ்ஞம் அப்படின்னு சுதம் அப்படின்னாக்க யாகத்துல பண்ணப்பட்ட ஆகுதிகள் இருக்கு. யாகத்துல அக்னியில ஆகுதிகளை சமர்ப்பிக்கிறதுக்கு சுதம். அஸ்ரத்தையா சுதம். அஸ்ரத்தையா தர்மம். தர்மம்னா கொடுக்கப்பட்ட தானம். அஸ்ரத்தையோடு பண்ணப்பட்ட யாகம், அஸ்ரயத்தோடு பண்ணப்பட்ட தானம், அஸ்ரத்தையோடு பண்ணப்பட்ட சபகா சப்தம். தானம் தர்மம், யஜ்ஞம் சுதம், சபகா சப்தம். அஸ்ரத்தையோடு பண்ணப்பட்டதான தானம், அஸ்ரத்தையோடு பண்ணப்பட்ட யாகம், அஸ்ரத்தையோடு பண்ணப்பட்ட சபம், அசத்தையோடு பண்ணப்பட்ட கர்மம் கிருதம் கர்மம், இவைகள் எல்லாம் அசதிச்சதே. அவைகளெல்லாம் தைவந்திக்கிறதால பண்ணப்பட்டாலும் கூட அவைகள்லாம் வேத விதானோக்தமாக இருந்தாலும் கூட அவைகள் சாஸ்திரியமான கர்மாக்களாகவும் சாஸ்திரியமான அதிகாரிகளாக நோக்கிக்கப்பட்டாலும் கூட வேத விதானோக்த கர்மாக்களாக இருந்தாலும் கூட அவைகள் அனுஷ்டித்தவர்களும் திரைவந்திகர்களாக இருந்தாலும் கூட அவர்களால் சத்தை இல்லாமல் முற்றிக்கப்பட்டால் இவைகள்
சத் என்கிறதான சப்தான்மயத்தை அன்பயத்தை இழந்து அசத்கர்ம அன்பயத்தை தெரிகின்றன. இவைகள் அசத்கர்மா ஈட்டியது உச்சலை. அந்த அசத்கர்மாக்கள் ஈக ஈக இல்ல நைக நக பிரேத்திய இங்க பலம் தராது. அவைகள் இங்க இருக்கும் ஒரு ஐதீகமான பலனையும் கொடுக்காது. பிரேத்திய பின்ன மரணமடைந்தது பரலோகத்தை கொடுக்கக்கூடியதான பலன்களை இந்த லோகத்தை பலன் கூட பரலோகத்தை ஐதீகமான பலன்களையோ ஆமுஸ்மிகமான பலன்களையோ இந்த அசத்கர்மாக்கள் கொடுக்காது. அதனால்தான் அவைகள் அசத்துன்னு சொல்றாங்க. அவைகளுக்கு சத்பாவமும் இல்லை, சாதுபாவமும் இல்லை. அதனால அர்த்தங்களோடு அனுஷ்டிக்கப்படுகிற கர்மாக்கள் வைதிகமான கர்மாக்களாக இருந்தாலும், அவர்கள் வைதிகங்களான தெய்வத்திகளாக அனுஷ்டிக்கப்படுவதாக இருந்தாலும், அவைகள் சட்டாசீனங்களாக சட்டைகட்ட மனைவியோடு அனுஷ்டிக்கப்பட்டவையாக இருந்தால் அவைகள் இகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ எங்கேயுமே அவைகள் பலன் எந்த பலனையும் கொடுக்காது. அது நிஷ்பிரயோஜனங்களான விபலங்களான கர்மாக்களான அவைகள் அசத்கர்மாக்கள் சொல்லப்படுகின்றன. அச்சத்தையா சுதந்தம் தபத்தம் சுதந்த எது அதது சிந்தனைய பார்த்த நக தத்ரேத்திய நோயிக அச்சத்தையாகணும் சாஸ்திரியமபி ஹோமாதி. சாஸ்திரியமாக இருந்தாலும் கூட அச்சத்தையாகணும் ஹோமாதிக்கம் அதது சிந்ததே. அவைகள் சாஸ்திரியம்னாக்க வைதிகங்கள் தான், வேதங்கானங்கள் தான், வைதிகமான அதிகாரிகளாக அனுஷ்டிக்கப்பட்டது. அவைகள் சாஸ்திரியங்கள் தான். இருந்தாலும் அவைகள் அசத்தையாக செய்யப்பட்டவைகளான காரணத்தால அவைகள் அசத்துன்னு சொல்லப்படுகின்றன. ஏன் அவைகள் அசத்துன்னு சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, ஈக சத்யோகிக்க அவர்கள் மோட்சத்துக்கோ இல்ல இந்த சம்சாரத்திலேயோ எந்த பலனை கொடுப்பதும் அல்ல. அவைகளால சத்தை இல்லாமல் செய்யப்பட்ட காரியங்களால இங்கு இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய போகங்களும் கிடைக்காது. அசத்தையாக செய்யப்பட்ட கர்மாக்கள் மோட்சத்துக்கும் பரம்பரா சாதனமாகி அவர்கள் பகவத்கீதையும் கொடுத்தார். ஆகினால தேவவிதான கர்மாக்களாக இருந்தாலும் அனுஷ்டிப்பவர்கள் வைதிகர்களாக இருந்தாலும் அந்த கர்மாக்கள் ஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கப்பட்டால்தான் சத் கல்யாணங்கள். அவைகள் அஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கப்பட்டால் அவைகள் சத் ஆகாதவைகளாகும். ஏன்னா அவைகளுக்கு இந்த லோகத்தை கிடைக்கக்கூடிய சம்சாரிகமான பலன்களும் கிடைக்காது. அவைகளால பகவத் ஸ்ரீமான மோசத்தின் சாதனத்தையும் ஸ்ரீ பகவத் ராமானுஜ விருத்திலே ஸ்ரீமத் கீதா பாஷ்யே சப்ததோஷோऽध्याय ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அத அஷ்டாதசோऽध्याय. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய கஷ்டி ரிஷிகேஷ ப்ருகக்ஷேசி நிஷூதன. சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ரிஷிகேஷ ப்ருகக்ஷேசி நிஷூதன. இப்பதான் சாத்விக தியாகத்தை பத்தின விஷயங்கள் பூர்ணமா வரும். சாத்விக தியாகம் இல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ற பிரகாரங்கள்லாம் நீங்க தான் சொல்லுங்க.